இந்த கொடியரசு தின விழாவில் நாங்கள் தேவகோட்டை நகராட்சி ஒரு சபதம் இருக்கிறோம். எங்களுடைய காலம் 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இங்கு பேசும்போது சிலர் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வேலைகள் பாக்கி இருக்கு. ஆமா, கண்டிப்பா பாக்கி இருக்கத்தான் செய்யுது. இந்த 4 ஆண்டுகள் நாங்கள் நெருங்கி எல்லா வேலையும் பார்த்தோம். அந்த குறை நாள்ல 100% முழுமையான நகராட்சியாக, முழுமையான வேலைகளை மக்கள் தேவைகளை நிறைவேற்றிய நகராட்சியாக தேவகோட்டை நகராட்சி கண்டிப்பாக மாற்றி காட்டுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இன்னும் ஓராண்டுகள் இருக்கு. அதுக்குள்ள எங்க முழு வீச்சோட கடுமையாக உழைப்போம் என்று கூறி நாங்கள் செய்த தேவகோட்டை நகராட்சிக்கு நாங்கள் நகரமன்ற பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் செய்த சில சேவையை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கலைஞர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலைகள் 243 சாலைகள் போட்டிருக்கோம். போட்டு முடிஞ்சாச்சு. 243 சாலைகள் போட்டு முடிச்சோம். அதோட மதிப்பு 18,71,00,000. பூங்கா 2 அதோட மதிப்பு 64 லட்சம். ஊரணி 4 அதோட மதிப்பு 210 லட்சம். புதிய பேருந்துகள் வேலை நடந்துருக்கு. அதோட மதிப்பு 12.81 கோடி. தினசரி சந்தை வேலை நடந்துருக்கு 8.21 கோடி. எரசரி ஊரணி வேலை நடந்துருக்கு 37 லட்சம். செல்வபுரம் பூங்கா 24 லட்சம் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாம 15வது மத்திய நிதிக்குழு மானிய திட்டத்தில் தேவகோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 88 லட்சம் பேவர் பிளாக் சாலைகள் வடிகாலுடன் அமைக்கப்பட்டுள்ளது. தேவகோட்டை நகராட்சி உட்பட்ட பகுதியில் 25 லட்சம் மதிப்பீட்டில் நகர்ப்புற நல்வாழ்வு மையம் ஆஸ்பத்திரி கட்டப்பட்டுள்ளது. தேவகோட்டை நகராட்சியில் ஏன்னா இங்கே சிறந்த விளையாட்டு வீரர்கள்னா இருந்த பகுதி தேவகோட்டை பகுதி. அதில் விளையாட்டு வளாகம் அமைக்க 8 கோடி ரூபா கேட்டிருக்கான். ராம்நகரில் ஒரு திடல் ஆரம்பிச்சிருக்க விளையாட்டு திடல்னு நம்ம தேவகோட்டை கிடையாது. முதல்ல எங்களுடைய நகர்மன்றம் தான் தேவகோட்டை நகராட்சிக்கு ஒரு விளையாட்டு திடலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த விளையாட்டு திடலில் 8 கோடி ரூபாய்க்கு அந்த வளாகம் கட்டுறதுக்கு கேட்டிருக்கான். அதே மாதிரி கழிவுநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி கிட்டத்தட்ட 19 கோடிக்கு கேட்டிருக்கான். இந்த நிதியை கண்டிப்பாக நாங்கள் பெற்று தேவகோட்டை நகராட்சியை தமிழ்நாட்டில் முதன்மையான நகராட்சியாக மாற்றி காட்டுவோம் என்று கூறி இங்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 13.45 லட்சத்துல அமைச்சிருக்கான். அதே மாதிரி பேவர் பிளாக் சாலைகள் 13 சாலைகள் 61 லட்சத்துல அமைச்சிருக்கான். தேவகோட்டை நகராட்சி 24-25 நிதியாண்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், ஏன்னா ஊரில் உள்ள சாக்கடை தண்ணி கழிவுநீர் எல்லாத்தையும் வச்சு சுத்திகரித்து அதை நல்ல நீரா மாற்றி அது விவசாயத்துக்கோ பயன்படுற மாதிரி அந்த ஒரு திட்டத்தை ஆரம்பித்து 950 லட்சம் மதிப்பீட்டில் வேலை நடந்ததுக்கு நெருங்கி 90% வேலை முடிஞ்சிருச்சு. அந்த இடம் எங்கே சுத்திகரிக்கணும்னா ஆத்துப்பாலத்தில் அந்த சுத்திகரிக்கிற நிலையம் வச்சுருக்கான். 90% வேலை முடிஞ்சு இன்னும் 10% அதை முடிச்சோன்னே அதை தொடங்கி வச்சிருவோம். அதோடு மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் பொது கழிப்பறை 23 லட்சத்தில் கட்டிக்கிட்டு இருக்கான். 70 லட்சம் திட்டத்தில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய ஆஸ்பத்திரி 75 லட்சத்தில் கட்டி முடிச்சிருக்கான். அதில் கூடுதல் கட்டணமாக 75 லட்சத்தில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கான். நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே தார் சாலைகள் 123 லட்சத்துக்கு போட்டிருக்கான். அதே மாதிரி 70 ரோடு தார் சாலைகள் 477 லட்சத்துல போட்டிருக்கான். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி 8 கோடியே 12 லட்சத்துக்கு தேவகோட்டை நகராட்சியில ரோடுகளை போட்டு முடிச்சிருக்கோம். இது எல்லாமே ஒவ்வொரு திட்டம் தனித்தனியா பிரிச்சு சொல்றேன்.
அதனால நமக்கு நாமே திட்டத்தில் 60 லட்சத்துல தேவகோட்டை நகராட்சி கண்காணிப்பு தேவகோட்டை நகராட்சியில வந்து ஊரணி மேம்பாட்டில் 63 லட்சத்துக்கு பண்ணியிருக்கான். இது முதல் சொன்னது வேற, இது வேற. பூங்கா மேம்பாட்டு திட்டத்தில் வந்து 42 லட்சத்துல பண்ணியிருக்கான் 9ஆம் வார்டுல. பயமயினி அந்த குப்பையில வந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இதை வந்து 248 2 கோடியே 48 லட்சத்துக்கு பண்ணியிருக்கான். அதே மாதிரி கழிவு உறிஞ்சி வாகனம், கழிவு நீரை வந்து அப்படி உறிஞ்சக்கூடிய வாகனம் 2 வாகனம் 86 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். தொடர்ந்து நாங்கள் சேவைகள் செய்ய காத்து இருக்கோம். இப்போ இன்னும் 1 வருஷம் இருக்கு. இதுலேயும் சில கோரிக்கைகளை அரசிட்ட கேட்டிருக்கான். என்னன்னா வந்து தேனம ஊரணி, அம்மச்சி ஊரணி, அருணாச்சல பொய்கை ஊரணி, கர்தா ஊரணி, சிலமணி ஊரணி இதெல்லாம் 300 லட்சத்துக்கு நிதி கேட்டிருக்கான். அது வந்தோடனே இந்த ஊரணிகள் பூரா சுத்தம் செய்யப்பட்டு நடைபாதைகளாக அமைக்கப்படும். அதோட மட்டும் இல்லாமல் வாரச்சந்தை, மாட்டுச்சந்தை, ஏன்னா வந்து வாரச்சந்தை வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கேஸு நடவடிக்கை போய்க்கிறதுனால அதில் வந்து வளர்ச்சி பணிகள் செய்ய முடியாத இருக்குது. இருந்தாலும் அதுக்கு நிதி கேட்டிருக்கான். இன்னும் 7 கோடி ரூபா வந்து வாரச்சந்தைக்கும் மாட்டுச்சந்தைக்கும் கேட்டிருக்கான். கொடுத்துட்டான்னா அது சீக்கிரமாக வேலையை ஆரம்பிக்கலாம்னு இருக்கான். அதே மாதிரி அலாப்பா பூங்காவில் வந்து அறிவியல் பூங்கா, இந்த பகுதியில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அறிவியல் பயன்படும் வகையில் அறிவியல் பூங்கா 7 கோடிக்கு கேட்டிருக்கான்.